ஹாய். நேற்றுக்கு வந்து பௌர்ணமி பூஜை வந்து எங்கள் பல்லடத்தில் வந்து அங்காளம்மன் கோயிலில் சிறப்பாக நடந்துச்சு. வாங்க நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து போன வாரத்தில் வந்து குண்டம் இறங்கினாங்க. குண்டம் இறங்கியிருந்தாங்க. அதுக்கு வந்து மறுபூஜையும் அன்றைக்கி தான் பண்ணியிருந்தாங்க. நேற்று தான் பௌர்ணமி அன்னைக்கு மறுபூஜை அங்கே கம்பத்துக்கு பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் உள்ளே போய் சாமிக்கு வந்து பாலாபிஷேகம், தேன் அபிஷேகம், அப்படி 11 அபிஷேகம் பண்ண நல்லா இருந்துச்சு. அங்காளம்மனுக்கு வந்து 11 அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அலங்காரம் பண்ணும்போது திரை போட்டு அலங்காரம் பண்ணாங்க. எங்கள் லித்திகா பாப்பா வந்து ரொம்ப ஜாலியாக சாமியை சுற்றிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டே இருந்தா. கோயிலை சுற்றி வந்து விளையாண்டுட்டே இருந்தா. அவளுக்கு வந்து வெளியில் போகிறது ரொம்ப பிடிக்குமா, அதனால் அதுவும் கோயில் கூப்பிட்டு போனால் ரொம்ப பிடிக்கும் லித்திகா பாப்பாவுக்கு. அந்த இப்படி விளையாடுற பாருங்க, அந்த மாதிரி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தா. அங்காளம்மனுக்கு அலங்காரம் பண்ணாங்க. அப்புறம் பேச்சியம்மனுக்கு வந்து பூஜை பண்ணாங்க. உள்ளுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது, அதனால நான் எடுக்கலை. வெளியில் நின்று வந்து வீடியோ எடுத்தேன். அப்புறம் வந்து அம்மனை வந்து இதில் கொண்டு வந்தாங்க. அம்மனை பண்ணி சப்பரத்தில் எடுத்துகிட்டு வராங்க. அம்மனை எடுத்துகிட்டு வந்து கரெக்ட் வெளியில் வந்து அந்த பௌர்ணமி நிலவுக்கும் அம்மனை வந்து அங்கே நிற்க வச்சு பூஜை பண்ணாங்க. செம சூப்பராக இருந்துச்சு. பௌர்ணமி நிலவும் தெரியுது, அம்மனும் முன்னாடி உட்காந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மனசும் அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு. வந்து பூஜை பண்ணும்போது சாமி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்து நிற்க வச்சு அவங்கள 3 சுற்று தேர் அங்கே நிற்க வச்சுட்டு சப்பரத்தை அங்கே நிற்க வச்சுட்டு 3 சுற்று சுற்றினாங்க. சுற்றிட்டு அதுக்கு தீபாரணை காட்டி மேலே வந்து பௌர்ணமி நிலவு எங்கள் சாமிக்கு இந்த மாதிரி பண்ணும்போது தான் பார்க்குறக்கே கண்குளிரான காட்சி. அவ்வளோ அழகாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் இது பார்க்காதது. இதுக்கு முன்னாடிலாம் பௌர்ணமி பூஜைக்கு நான் வந்ததில்லை, அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு அங்காளம்மன் கோயிலில் நான் பார்க்குறது. எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணா. இது தூக்கிட்டு வரும்போது நானும் தூக்க போவேன் அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணான். அவளுக்கு 3 சுற்று சுற்றுறாங்களா, சுற்றிட்டு வராங்க. வந்த பின்னாடி 4-5 லேடிஸ் சேர்ந்தெல்லாம் தீபாரணம் காட்டுறாங்க. அம்மனுக்கு தீபாரணம் காட்டுவாங்க. நல்லா இருந்துச்சு. அம்மனை பார்க்கும்போதுலாம் நம்ம ஒரு மனசில் ஒரு கஷ்டத்தில் நினச்சிட்டு போனால் அங்கே போகும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ ஏதாவது தீபாரணம் காட்டுறாங்களா, ஒரு 5 லேடிஸ் சேர்ந்து அம்மனுக்கு தீபாரணம் காட்டுறாங்க. தீபாரணம் காட்டினோன்னா அம்மனை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிட்டு போய் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து வைக்கிறாங்க. வச்சு அங்கேயும் ஒரு தீபாரணம் காட்டிட்டு அங்கே வந்து எல்லாருக்கும் தலைவர்களுக்கெல்லாம் பொன்னாடெல்லாம் போர்த்தி இந்த மாதிரி பண்ணாங்க. ஒரு 5 பேருக்கு. அதாவது அந்த கோயில் நிர்வாகம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு, அவங்களாம் எனக்கு யாருன்னு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அன்னதானம் கொடுத்தாங்க. சாப்பிட்டு வந்தாச்சு.